தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக கோவை போன்ற தொழில் நகரங்களில் 40,000க்கும் மேற்பட்ட குறுந்தொழில் நிறுவனங்கள் ஜாப் ஆர்டர்கள் மட்டும் செய்து கொடுக்கின்ற தொழில் முனைவோர் இருக்கார்கள். இதே போல இந்தியா முழுமையிலும் இந்த மாதிரி தொழில் செய்கின்றவர் இருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் மூலப்பொருட்கள் வாங்கி விற்பனை செய்வதும் இல்லை, வாங்குவதும் இல்லை. உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களுக்கு ஜாப் ஆர்டர்கள் மட்டும் செய்து கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த ஜிஎஸ்டியிலிருந்து 5% மாற்ற வேண்டும் என்று நீண்ட நெடிய நாட்களாக நாங்கள் கோரிக்கை வைத்து கொண்டு வந்த நேரத்தில் இந்த இந்திய அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அது 5க்கு பதிலாக 12 மாற்றினார்கள். இப்பொழுது மறுசீரமைக்கப்பட்ட இந்த ஜிஎஸ்டியில் அந்த 12 இருந்ததும் 18 மாற்றி இன்று குறுந்தொழில் நிறுவனங்கள் பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு பிறகு 18, 12, மீண்டும் 18 என்று ஜாப் ஆர்டர் கொண்டு வந்ததால் சின்ன சின்ன தொழிற்சாலைகள் இந்த செய்வதறியாமல் திகைத்து தொழில் நிலைகளை மூடுகின்ற அளவுக்கு கடுமையான நெருக்கடியில் சந்தித்து கொண்டிருக்கின்றன. இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து நிதியமைச்சரிடத்து மனு அளித்திருக்கிறோம். இங்கே கோவைக்கு பல முறை வந்திருந்த பொழுது நேரடியாக தொழில்துறை சார்ந்த நாங்கள் முறையிட்டிருக்கின்றோம். இன்னும் சொல்லப்போன ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கே நாங்கள் பல முறைகள் நாங்கள் இந்த கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் மீண்டும் 18 ஆக்குனது என்பது ஒரு பெரிய நெருக்கடியை இந்த தொழில்துறைக்கு உருவாக்கிக்கிறது. அது மட்டுமல்ல, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற பம்பு உற்பத்தியாளர்கள் நிறைந்த மாவட்டம் இந்த மாவட்டம். பம்பு மற்றும் வெட் கிரைண்டர்கள், கம்ப்ரஸர் போன்ற இந்த மாவட்டத்தில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது முழுமையாக மக்களினுடைய அன்றாட பயன்பாடுகளுக்கு, வீடுகள், தொழிற்சாலைகளுக்கு, இன்னும் பல்வேறு வகையில் இந்த மோட்டார்கள், பம்புகள் உற்பத்தி தேவைப்படுகிறது. இதற்கும் ஜிஎஸ்டி 5% கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போன இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டிருக்கின்ற உற்பத்தி துறைக்கு மூலப்பொருள் அனைத்தும் 5% கொண்டு வந்து இன்று ஏற்பட்டிருக்கின்ற உலக பொருளாதார நெருக்கடியிலிருந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் தொழில்துறைக்கு 65% வரி விதிப்பிலிருந்து வெளிவருவதற்கும், பிற நாடுகளில் உற்பத்தி செய்து நமது பொருளை முன்னிலைப்படுத்துவதற்கும், இந்தியாவில் உற்பத்தி செய்கின்ற பொருள்கள் விற்பனை அதிகரிப்பதற்கும் இந்த தொழில்துறை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து உற்பத்தி சார்ந்திருக்கின்ற மூலப்பொருள் உட்பட 5% கொண்டு வருவார்களானால் ஒரு பெரிய அளவில் இந்த இந்தியாவில் மாற்றம் ஏற்படும். ஜாப் ஆர்டர் செய்கின்ற தொழில் என்று பார்க்க போனால் அதிகமாக தமிழ்நாட்டில், அதுவும் கோவையில் தான் அதிகமாக இருக்குது. இந்த கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறதுக்கு வலியுறுத்துறதுக்கு அதிகமாக இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா, இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் ஒரு நிறுவனம் இருக்கும் என்றால் மூலப்பொருள்கள் கொள்முதல் செய்து அவர்களுடைய பொருள் உற்பத்தி செய்து நேரடியாக மார்க்கெட் பண்ணுவாங்க. அப்படி செட்டார் இருக்கிறது. அவர்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா 18% என்கின்ற அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் கோவையில் இருக்கின்ற 40,000க்கும் மேற்பட்ட இந்த குறுந்தொழில் நிறுவனங்கள் ஜாப் ஆர்டர் மட்டுமே நாங்கள் செய்கிறோம். ஜாப் ஆர்டர் இங்கிருந்து வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது, ஒரு சிறு நிறுவனம் இருக்குது. அவங்க உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு வேண்டிய உதிரி பாகங்களை நாங்கள் மிஷினிங் மட்டும் செஞ்சு கொடுப்போம். பொருள் அவங்க கொடுத்துருவாங்க. அவங்களுடைய ரா மெட்டீரியல் அவங்களோடது. வெறும் மிஷினிங் செய்து கொடுக்குற தொழில் மட்டுமே இந்த 40,000 மீட்டர் தொழிற்சாலைக்கு சார்ந்த நாங்கள் செய்கிறோம். அந்த மிஷினிங் செய்து கொடுப்பதற்கு இந்த 18% போட்டாதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மாதாந்திர பில் போட்டு கொடுக்கும்போது எங்களுக்கு அந்த பில்லை நாங்கள் தொகையை வாங்கும்போது ஒவ்வொரு கம்பெனிகள் ஒவ்வொரு இல்லை. எந்த கம்பெனி எங்களுக்கு 40 நாள், 30 நாட்களோ 45 நாட்களோ பில் தருவதில்லை. குறைந்தபட்சம் 180 நாட்கள் வரைக்கும் இந்த பில் தொகையை நாங்கள் வாங்குவதற்கு காத்திருக்கிற ஒரு நிலை இருக்குது. இந்த நிலையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாதாந்தரமாக நாங்கள் பிரதி 20ஆம் தேதி நாங்கள் எத்தனை ஒரு மாதம் 2 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் பணி செய்து கொடுத்திருந்தால் அந்த ஜாப் ஆர்டர் செய்து கொடுத்தால் கிட்டத்தட்ட 36,000 நாங்கள் மாதம் இவங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டி ஆக வேண்டும். இந்த பணம் ரிட்டர்ன்ஸுங்கிறாங்க. அந்த ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாப் ஆர்டர் செய்கிற தொழில்கள் முனைவர்கள் பெரிய அளவில் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த டூல்ஸ் இதெல்லாம் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். நாங்கள் ஒரு 2 லட்சம் எங்களுக்கு மாதாந்தரம் 36,000 நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுறோம்னா, நாங்கள் மாதத்தில் ஒரு 5,000, 6,000 ரூபாய்க்கு தான் எங்களுடைய பொருள்கள் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஜிஎஸ்டியில். அப்புறம் எங்களுக்கு ஜிஎஸ்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இருக்காது. பாக்கி பணத்துக்கு நாங்கள் போட்டு அலைய வேண்டிய நிலைமை, நெருக்கடி, சிக்கல்கள். இப்படி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இடியாப்ப சிக்கல் போல இந்த ஜிஎஸ்டியில் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதான் பிரச்சனை. இப்போ இந்த இடியாப்ப சிக்கல்னால் இந்த தொழில் தொடர்ந்து நடத்த முடியாத அளவுக்கு தள்ளப்படுறோம். அதனால தான் இந்த ஜாப் ஆர்டர்களுக்கு முழுமையாக நாங்கள் இந்த ஜிஎஸ்டி குறைந்தபட்சம் 5% கொண்டு வந்தால் நாங்கள் வாங்குகின்ற டூல்ஸுகள், ஆயில்கள் மற்றும் எங்களுக்கு தேவையான மிஷினரிக்கு தேவையான பொருட்கள் வாங்கின பொழுது நாங்கள் அதை ஈடு கட்டுவதற்கு சரியாக இருக்கும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தைச் சேர்ந்திருக்கிற நிதி அமைச்சர்களுக்கு இது சம்பந்தமாக நாங்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். வருகின்ற ஜிஎஸ்டி கவுன்சில் பேசி இதற்கான தீர்வு கிடைக்குவதற்கு தமிழக அரசின் சார்பில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு நாங்கள் இருக்கிறோம்.